சார் எல்லாமே இப்போ எல்லாமே நம்மளே தான் சார் ட்ரைனிங்லாம், ட்ரைனிங், க்ரூமிங்கு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே, ஷோரிங், ஹேண்ட்லிங் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளோ ஷோவில் காட்டினதும் நான் தான் காட்டினேன் ஃபர்ஸ்ட் ரிங்குக்குள்ளே. ஓகேங்களா? ஈஸி மெயின்டெனன்ஸ். இப்போது என்கிட்டருந்து பப்பீஸ் எடுக்கிற எல்லா பப்பீஸுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும் உங்களுக்கு. நம்ம அதனால தான் எவ்ரி இயர் ஒரு பப்பி நிப்பாட்டி ஷோ பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் ஷோ குவாலிட்டினா பப்பீஸ் சார் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பப்பீஸ் ஷோ பண்ணுது, வின் பண்ணுது, இப்போது நாங்கள் எடுக்கிற பப்பீஸ் எல்லாம் அந்த மாதிரி வின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன ஒன்று, இப்போ எங்கள் பப்பீஸ்லேயே நாங்கள் நிப்பாட்டி ஷோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஷோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை பெட் ஹோமாக வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஒரு குவாலிட்டி ப்ரீடர் கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கும் போது அவர் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவார். ஓகேங்களா? இன்னைக்கு சேல் பண்ண கூட நிற்கக்கூடாது ஒரு ப்ரீடரோட இது. ஓகேங்களா? அவங்க அந்த பப்பிக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த டைமில், சார் இந்த டைம் ஃபீடு எதாவது மாற்றணும், இல்லை எப்படி இந்த கோட்டை மெயின்டைன் பண்ணணும், ஹேர் க்ரோத்துக்கு என்ன கொடுக்கலாம், என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம், என்ன ஷாம்பூஸ் மாற்றலாம், எந்த டைமில் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ப்ரீடர் கரெக்டாக கஸ்டமருக்கு கைட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் அப்படி தான் கைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பி கஸ்டமர்ஸாக இருக்காங்க. செகண்ட் திங், என்கிட்ட வெயிட் பண்ணி தான் பப்பீஸ் எடுக்கிறாங்க. என்கிட்ட அர்ஜென்ட்டுக்கு பப்பீஸ் கிடையாது. ஓகேங்களா? 4 மாதம் டைம் ஆகும், 5 மாதம் டைம் ஆகும். நீங்கள் அர்ஜென்ட்டாக என்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக பப்பி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பப்பீஸ் இருக்கும் போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். பப்பீஸ் இல்லையா சார் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பப்பீஸ் தரோம்.